நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். இது உங்களை மட்டுமே மகிழ்விக்க வரும் அம்மன் TRY ஒரு வார்த்தை 1,00,000 நிகழ்ச்சி. ஒரு பக்கம் இந்த நிகழ்ச்சியில் வறட்சி கூடிக்கிட்டே வருது, இன்னொரு பக்கம் எங்களுக்கு நிதி சேர்ந்துக்கிட்டே வருது. வறட்சி எப்படி சொல்கிறேன்னா, இந்த நிகழ்ச்சியில் லட்சாதிபதியை ஜெயிப்பாளர்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு, அதனால் ஏற்படுற ஒரு வறட்சி. இன்னொரு பக்கம் நிதி எங்கேருந்து சேர்ந்துக்கிட்டே வருதுன்னா, ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக கொடுக்கறதுக்கு 1,00,000 நாங்கள் எடுத்து வைக்கிறோம். யாருமே அதை எடுத்துகிட்டு போகாததுனால எங்களுடைய நிதி தான் கூடிக்கிட்டே வருது. அந்த நிதியை நீங்கள் என்னைக்கு உங்களுக்கு வைக்கிறத எடுத்துகிட்டு போகிறீங்களோ அன்னைக்கு தான் இந்த நிகழ்ச்சியில் ஒரு செழிப்பு வரும். பல லட்சாதிபதிகளை உருவாக்கிய இந்த நிகழ்ச்சி மேலும் சில லட்சாதிபதிகளை எதிர்நோக்கி காத்துட்ருக்கு. எப்போ நீங்களாம் ஜெயிக்கிறீங்களோ அப்போ தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் நிறைவேறும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற எல்லோருக்கும் மகிழ்ச்சியும் ஏற்படும். ஒருவேளை இப்போ நம்ம சந்திக்க போகிற அந்த புதிய அணிகளில் லட்சாதிபதிகள் ஒளிஞ்சிருக்காங்களா இல்லையான்றதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்குவோம். முதலாவது அணிகளை சந்திப்போம். முதல் அணியாக நாம் வரவழைப்பது உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான குரல் மொக்கை மகி, அவரது நண்பர் கோபி. ப்ளீஸ் வெல்கம் மொக்கை மகி அண்ட் கோபி. வணக்கம் மொக்க மகி. வணக்கம் சார். மொக்க கோபி சார். இது இந்த மொக்கை நீங்களா சேர்த்துக்கிட்டதா, வேற வழியெல்லாம் மக்கள் கொடுத்ததா? மக்களா பார்த்து வச்ச பேரு. சரி, உனக்கு ஒரு டைட்டில் வச்சாவது நிறுத்துவான்னு பார்த்தாங்க. இங்க மொக்க போட்டா ஜெயிச்சிட முடியுமா? ஜெயிக்கலாம். இது மட்டும் என்ன சங்க தமிழா விளையாடுறவங்க எல்லாம் நம்ம பேசுற வார்த்தைகள் தான் வரப்போகுது. சரி, எப்படி விஜயா நீங்க? சின்ன வயசுல எங்க தமிழையா மாக்கி ரமணன் அப்படின்னு இருக்காரு, நல்லா பேசுவேன். அப்போ ஒரு மாறுவேட போட்டி போடுவோம், தங்க தமிழகத்தில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டைலாக் வரும். சரி, அந்த டைலாக் பேசுறப்போ அவர் வந்து சொன்னாரு, உனக்கு கலைத்துறையில தான் நீ வருவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழையாவே சொல்லிட்டாரே, அப்போ நம்ம இதில் தான் வரப்போகிறோம் அப்படின்னு. அதுக்கெலாம் மேலே நான் ஸ்போர்ட்ஸ் என்ன படிக்கிறப்போ ஒரு ஐயர் வேஷம் போட்டிருந்தேன். அப்போது இவர் பேர் எம்ஜிஆர் சார் கூட இருப்பாங்களே, ஆரம்பிரப்பன் சார், அவங்க தான் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. அப்போது இந்த காதை பிடிச்சி சொன்னார், கமலஹாசன் மேலே வரவுப்பா அப்படின்னாரு. அன்னைக்கு உசுப்பானுச்சு. இன்ன வரைக்கும் உடம்பு ஃபுல்லாக ரணகலம். நம்ம 2 பேரை தேட வேண்டியதாக இருக்கு, அவங்க தமிழ் வாத்தியாரையும் ஆரம்பியையும். சரி, அன்னைக்கு உருவான விஷயம் தான். சரி, இதுக்கு மேலே அடுத்தது உங்களுடைய நோக்கம் என்ன பண்ணுறதா உத்தேசம்? இல்லை ஒரு ஆசை இருக்குது, கனவு இருக்குது? ஒரு ஆசை, ஒரு காமெடியனாக போகணுன்னு ஒரு விருப்பம் இருக்குது. ஓகே, முயற்சியும் பண்ணிட்டு இருக்கேன். வெல் டன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னும் எங்கெங்கெல்லாம் போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்தை அடைய நாங்கள் எல்லாம் நண்பர்களாக உங்களை வாழ்த்துக்கிறோம். கோபி, நீங்கள் சென்னை தானா? சென்னை தான். சரி, உங்களை பற்றி சொல்லுங்கள், எப்படி இங்கே வந்து சேர்ந்தீங்க? எனக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, நிகழ்ச்சி தொகுப்பாளராக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணும்போது எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. சரி, உங்களுக்கு அடுத்த லட்சியம் என்ன? நடிகர் ஆகணும் சார். நிறைய சீரியல்ஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நல்ல லீட் ரோல் பண்ணுறேன். சினிமாவில் நல்ல ரோல் வரணும்னு காத்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமாக அமைய வாழ்த்துக்கிறோம் கோபி. இவர்களுக்கு எதிரணியில் விளையாட போகும் அடுத்த அணி அந்த இருவர் நவீந்தர் அண்ட் தர்ஷினி. ப்ளீஸ் வெல்கம் நவீந்தர் அண்ட் தர்ஷினி. தர்ஷினி, முதல்ல உங்களை பற்றி பேசுவோம். நீங்கள் மீடியாக்குள் வந்தது எப்படி? சின்ன வயசுலேருந்து நடிப்பில் தான் இன்ட்ரெஸ்ட். ஆனால் நான் வந்தது டான்ஸில் தான் ஃபஸ்ட்டு வந்தேன். தாத்தா ஸ்டென்ட்டு சோமு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டென்ட்டு சோமு, எம்ஜிஆர் சிவாஜி அவங்க படத்துக்கெல்லாம் அவர் தான் ஃபைட் மாஸ்டர். அவங்க கூட சின்ன வயசுலேயே ஷூட்டிங் எல்லாம் போய் பார்ப்பேன். அப்போ படிப்பை விட அதிகமாக அவங்க கூட இருந்ததுனால நடிப்பில் தான் இன்ட்ரெஸ்டாக. அதுக்கப்புறம் ஒரு ஃபிலிம் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். பரவாயில்ல, வெரி குட். உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி. நவீந்தர், எனக்கும் சின்ன வயசுல அந்த ஆக்டிங் தான் சார் இன்ட்ரெஸ்ட். திரைப்பட கல்லூரியில் சவுண்ட் ரெக்கார்டிங் அண்ட் சவுண்ட் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். என்னது சம்மந்தமே இல்லாமல் எங்கெங்கயோ அங்கே ஜாயின் பண்ண அப்புறம் அங்கே என்னோட நண்பர்கள், என்னோட சீனியர்ஸ் எல்லாருமே அவங்க எடுக்கிற ஷார்ட் ஃபிலிம்ஸ் ப்ராஜெக்ட்லாம் எனக்கு நடிக்கிற வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆடிஷன் நடத்தினாங்க. அந்த ஆடிஷனில் செலக்ட் ஆகி இன்றைக்கி சீரியல் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது படம்லாம் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கும் உங்களுடைய அந்த நடிப்பு பயணம் தொடர எங்களுடைய வாழ்த்துக்கள் நண்பர்களா. இப்போ நம்மளுடைய விளையாட்டை துவக்குவோம். இந்த ஒரு வார்த்தை 1,00,000ல் இருக்கிற சுற்றுகள்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். யார் முதல் சுற்றை துவக்க போவது? ஆரம்பிச்சிட்டிங்களா? மறுபடியும் யார் சொல்ல போகிறது? ஹெட் கேட்டிருக்க ஹெட். ஜெயிச்சுக்குங்க, வா நம்ம போலாம். ஓகே, இப்போ நீங்கள் தான் ஹெட் தானே சார்? ஆமாம், அப்போ நீங்கள் தான் முடிவு பண்ணணும்.
அது நாங்கள் முடிவு பண்ணுறோம், நாங்கள் போய் உட்காடுறோம். சரி வாங்க வாங்க. சரி, இப்போ மகி அண்ட் கோபி நம்மளுடைய முதல் சுற்று துவக்க போகிறோம். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை சார், அந்த லேப்டாப்பில் என்ன வருதுன்னு நான் பார்க்கணும். நான் நிஜமாக ஷோலாம் பார்க்குறப்போ உங்கள் லேப்டாப்பில் என்ன வருதுன்னு பார்க்கணும்னு ஆசை எனக்கு. இப்போ அடுத்த முறை நீங்கள் வந்து நிற்கும்போது அதை பார்க்க போகிறோம். வெற்றி. சரி, ரெடி. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. பிணி, நோய். குட். காத்தாடி, பட்டம், குட். தண்ணீர், பந்தல், சேமிப்பு, தொட்டி. குட். வெரி குட். திங்கள், நாள், வெரி குட். அரசியல், மேடை. வெரி குட். வெல் டன். ஓகே, நீங்கள் வெயிட் பண்ணலாம். வாங்க தர்ஷினி அண்ட் நவீந்தர். நவீந்தர் அண்ட் தர்ஷினி, அதே மாதிரி 2 நிமிடத்தில் 5 சொற்கள். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. போடாதே. சண்டை, வேறு. தகராறு, இதுக்கு வேற ஒரு சொல் சொல்லுங்க. இது என்ன சொல்லலாம்? சப்தம். ரெண்டும் ஒன்று தான், மன்னிக்கணும். சத்தமும் ஒன்று தானே. இதுக்கு வேறு சொல். வேற என்ன? ஓசை சொல்லலாம். போயிடலாம் நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட். சொல்லுவதோ. இளமை, வெரி குட். பயிர், நிலம், அரிசி, நெல், குட். தாலி, கழுத்து, வெரி குட். மோர், மோர், மோர். தயிர், வெரி குட். 4 தான், 1 விதிமீறல் ஆயிடுது இல்லை? அதனால ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 4 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. அவங்க 5 கண்டுபிடிச்சி லீடில் இருக்கிறாங்க. அடுத்த ரவுண்டில் நீங்கள் முன்னேற்றிக்கணும். நீங்கள் வெயிட் பண்ணுங்க. வாங்க மகி அண்ட் கோபி. வாங்க பார்த்துருவோம். ரெடி, துவக்கலாம். கோபி அண்ட் மகி, உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. அங்கே போய் பாருங்கப்பா. மரம், செடி, பாக்கு, தேக்கு, குட். துன்பம், இன்பம், வெரி குட். அழுக்கு, கரை, வெரி குட். தர்மம், அதர்மம், வானம், மேகம், தர்மம். வேற வேர்டு அடுத்த சொல். அடுத்த சொல். கேழ்விறகு, கூழ், வெரி குட். அடுத்தது தர்மம். ஏதோ ஒன்று சொல்லு. மர்மம், வானம், பூமி, ஐயா, தர்மம். அது என்னன்னு சொல்ல வேணாம், ஆடியன்ஸ்ல கேட்போம் இது முடிஞ்சு. வானம். உங்க கால அவகாசம் முடிவடைந்தது. அது என்னது? பரவாயில்ல, பார்த்துலாம். தானம் சொல்லிட்டாங்க. வேற தானத்துக்கு நீங்க என்ன குறிப்பு கொடுப்பீங்க? கரெக்டு தான். வா வா வா, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். மகி வந்து சரியா சொல்லிட்டான்னு ஒத்துக்க முடியலையே கோபியால. குறிப்புகள் கேட்டால் அதை சுற்றி இவ்வளோதான் கொடுக்க முடியும். எல்லாம் கொடுத்துட்டாரு, பரவாயில்ல. அடுத்த முறை இந்த தவறு நிகழாம பார்த்துக்கோங்க. வெயிட் பண்ணுங்க. வாங்க தர்ஷினி அண்ட் நவீந்தர். அதே மாதிரி 5 சொற்களை நீங்க கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. தீ, நெருப்பு, உறவு, உறவு, தங்கை, சண்டை, சச்சரவு, வகை, பகை, குட். 2, இருமல், தும்மல், பூச்சி, பள்ளி, எட்டுக்கால், சிலந்தி, யா, சோர்வு, சோர்வு, பொழிவு, கவலை, துக்கம், இணை, இணை, துன்பம், மேகம், மேகம், வானம். எல்லாம் ரிலேட் பண்ணி பாருங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் சொல்லக்கூடாது. துயரம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோகம்.
அதுதான் அந்த ரைமிங்கா சோகம்னு ஆடியன்ஸ் சொல்லிட்டாங்க. எப்படி அது உங்களுக்கு உண்மையிலேயே தோணவே சோகம் இல்லை? மைண்டில் வரல. ஒரு இடைவேளைக்கு பிறகு 3வது சுற்றில் மறுபடியும் இவர்களை சந்திக்க போகிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை ஒரு லட்சம். இந்த 3வது சுற்று ரொம்ப எளிதாக இருக்கும். நீங்கள் கண்டுபிடிக்க போகிற 5 சொற்களுமே ஒரே எழுத்தை கொண்டு தான் துவங்கும். முதல் எழுத்தெல்லாம் ஒன்றா இருக்கும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. தாழ்வு, உயர்வு, பன்றி, உண்டியல், பண்றியா? சொல்லுங்க சார். ஓகே. பதவி, உதவி, உற்றார், உறவினர், வெரி குட். தடுப்பு, உடுப்பு. வெல் டன். ஆல் 5. அதனால ஓகே, நீங்க வெயிட் பண்ணலாம். வாங்க தர்ஷினி அண்ட் நவீந்தர். தர்ஷினி, உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. புத்தி, அறிவு, சித்தப்பா, அத்தை, வெரி குட். பறவை, அன்னம், வெரி குட். அரசன், அரசி, குட். நெல், வயல், செய்வது, அறுவடை. வெரி குட். 5 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. இப்போ 4வது சுற்றின் இறுதியில் தான் தெரியும் யார் மணிட்டி ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆக போகிறது. நீங்கள் வெயிட் பண்ணுங்க. இது 4வது சுற்று, இறுதி சுற்று. இதனுடைய இறுதியில் யார் அதிக மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்களோ அவங்க தான் மணிட்டி ரவுண்டுக்கு தகுதி பெற முடியும். இப்போ உங்களுக்கான கால அவகாசம் துவங்குகிறது. பச்சை, மஞ்சள், மஞ்சள், நிறம், சூப்பர். குட். நிஜம், முதல் எழுத்து ஞாபகம். நிழல், குட். நீர், நெருப்பு, நீல ஸ்டார்ட் ஆகுதுல, முதல் எழுத்து நிறைய, நிஜம், நீர், நெருப்பு, நீல ஸ்டார்ட் ஆகி வருதா? நிலம், வெரி குட். குறைவு, நிறைவு, அவ்வளோதான். வெரி குட். பொய், நிஜம். வெரி குட். ஈஸி. நீங்க இது வரைக்கும் எத்தனை கண்டுபிடிச்சிருக்கிறீங்க? ஒன்று தவிர்த்து மீது கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 19 கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. அப்போ நீங்கள் தான் இது வரைக்கும் லீடில் இருக்கீங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் தர்ஷினி, 5 சொற்களும் ஒரே எழுத்தில் துவங்கும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. மயில், குயில், தெளிவு, வேறு வேர்ட், புரியல, புரியல. குழப்பம், குளம், குட்டை, தண்டனை, குற்றம், சண்டை, குத்துச்சண்டை, பாதி, குத்து, 13, 5, 18. அவங்க 19. அவங்க மணிட்டி ரவுண்டு குவாலிஃபை இருக்காங்க. நவீந்தர் இங்கே ஜாயின் பண்ணிருங்க. வாங்க மகி அண்ட் கோபி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டதுக்காக நவீந்தர் அண்ட் தர்ஷினி உங்களுக்கு நன்றியுடன் பாராட்டுகளுடன் ஆவ்லா வழங்கும் ஏவ்ஸ் இண்டக்ஷன் ஸ்டவ் ஆளுக்கு ஒன்று பரிசாக வழங்குகிறோம். திறமை மிக்க மொக்கை மகி கோபி உங்களுக்கு மணிட்டி ரவுண்டுக்கு தகுதி பெற்றதுக்காக டால்ஃபின் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு டால்ஃபின் இண்டக்ஷன் ஸ்டவ் மற்றும் ஒரு டால்ஃபின் ப்ரெஷர் குக்கர் ஆளுக்கு ஒன்று பரிசு. கூடவே smartshoppers.in வழங்கும் ஒரு ஹோம் தியேட்டர் ஆளுக்கு ஒன்று பரிசு. இப்போ நம்ம விளையாட போவது சுவாரஸ்யமான கிளைமேக்ஸ் ரவுண்ட், மணிட்டி ரவுண்ட். அதுக்கு தகுதி பெற்று இருக்கிறது நம்மளோட மொக்க மகி அண்ட் அவருடைய நண்பர் கோபி. பரவாயில்ல, அசத்தி ஒரு மாதிரி வந்து சேர்ந்துட்டீங்க மணிட்டி ரவுண்டுக்கு. இது சும்மா ட்ரைலரு.
மெயின் பிக்சர் இன்னும் நீங்க பார்க்கல. ஐயோ வாய் விட்டேன்னு அதான் மக்கள் பார்க்க போறாங்க. சரி, இப்போ அந்த சுற்றை துவக்கிறதுக்கு முன்னாடி மகிக்கு ஏதோ மிமிக்ரிலாம் பண்ணுவீங்க போல இருக்கு. என்ன பண்ணலாம்? உங்க இடத்துல சில நடிகர்கள் வந்துட்டு உங்களுக்கு பதிலாக காம்பேரிங் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு வார்த்தை 1 லட்சத்தை. சரி, ஓகே. சூப்பர் ஸ்டார், நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார்லேருந்து. கண்ணா, நேற்று நைட் எனக்கு ஒரு கால் வந்தது. யார் பேசுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நிர்மலா பேசுகிறேன் அப்படின்னு. ஐ நிம்மி அப்படின்னு சொல்லி பேசிட்டு யார் என்ன விஷயம் எல்லாத்தையும் கேட்டேன். நீங்கள் வரணும், ஒரு வார்த்தை 1 லட்சம் விளையாட்டுக்கு நீங்கள் தான் காம்பேரிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் பண்ண முடியாது, எனக்கு இமயமலைக்கு போகணும், நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்புறமா நிர்மலா சொன்னாங்க, தம்பி கோபி வராங்க, தம்பி மொக்கமகி வராங்க அப்படின்னு சொன்னாங்க. கேன்சல் இமீடியட் ஆல் த ப்ரோக்ராம் ஆஃப் த இமயமலை அண்ட் கம்மிங் டு த ஒரு வார்த்தை 1 லட்சம். ஓகே. இப்போ விளையாட்டுக்கு வருவோம். இங்க 5 நிலைகள்ல யார் க்ளூ கொடுக்க போறது? தெய்வமே. 5 நிலைகள்லையும் நீங்க தான் க்ளூ கொடுக்க போறீங்க. ஒவ்வொரு நிலையை கடந்தாலும் ஒரு பரிசு தொகை. முதல் நிலை ஜெயித்தால் 10,000, பிறகு 20,000, பிறகு 30,000, பிறகு 50,000, இறுதியில் 1 லட்சம். முதல் 3 நிலைகள்லையும் ஒவ்வொரு நிலையிலையும் உங்களுக்கு 2 நிமிடங்கள் கிடைக்கும். 4வது 5வது நிலைக்கு அது 1.5 நிமிஷம் ஆகிடும். முதல் நிலையில் 9 சொற்கள் கொடுப்போம், அதில் 5 கண்டுபிடிக்கணும். 2வது நிலையில் 8ல் 5, 7ல் 5, 6ல் 5, 5வது இறுதி நிலையில் கொடுக்குற 5ஐயும் கண்டுபிடித்தால் 1 லட்சம். 2 லைஃப் லைன்ஸ் இருக்குது. முதல் லைஃப் லைனை முதல் 3 நிலைகளில் ஏதாவது ஒரு முறை பயன்படுத்தலாம். அதை பயன்படுத்தினா யூகிப்பதற்கு 30 வினாடிகள் அதிகமாக கிடைக்கும். 2வது லைஃப் லைனை 4வது அல்லது 5வது நிலையில் ஏதாவது ஒரு முறை மட்டும் பயன்படுத்தலாம். முக்கியமான ஒரு விதிமுறை, 5 நிலைகள்லையும் ஒவ்வொரு சொல்லுக்கும் நீங்கள் அதிகபட்சம் 3 குறிப்புகள் மட்டுமே கொடுக்க முடியும். இப்போ முதல் நிலை 2 நிமிடத்தில் கொடுக்கப்படுகிற 9ல் 5 சொற்களை கண்டுபிடித்தால் 10,000 ரூபாய். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய சொற்களுக்கான தலைப்பு தமிழ் திரைப்பட இயக்குனர்கள். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. மண் வாசனை. பாரதி ராஜா. குட். டைம் போயிட்டு இருக்கு. டைம் போயிட்டு இருக்கு. தில்லு முள்ளு. வேற க்ளூ கொடுத்து. வேறு குறிப்பு. கே பாலச்சந்தர். யா. பாலச்சந்தர். ஓகே. ஆயுத எழுத்து. மன்னிக்கணும். இரு சொற்கள் விதிமீறல். யா. பரவாயில்ல, போ ஒன்றும் ப்ராப்ளம். மெரினா. பாண்டியராஜ். வேட்டை. லிங்குசாமி தலைவர். ஓகே. இன்னும் ஒன்று. சிவாஜி. சங்கர். 5 வெல்டன். 10,000 ரூபாய் ஜெயித்திருக்கிறீங்க கோபி அண்ட் மகி. 10,000 கப்பல்ல வேலைன்னு சொன்னீங்க. 2வது நிலை கொடுக்கப்படுகிற 8ல் 5 சொற்களை கண்டுபிடித்தால் 20,000. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. அஜித். ஆசை. குட். கடிதம். மடல். பலம். நலம். குட். பிரகலாதன். பக்தன். குட். வெரி குட். பொறுமை. கருமை. ஏக்கம். வேற வார்த்தை. வேறு. அடுத்த சொல் போயிடலாம். நஷ்டம். இஷ்டம். துரதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம். மன்னிக்கணும், துரதிர்ஷ்டம்லேயே இந்த சொல் அதிர்ஷ்டம் இருக்கிறனால துரதிர்ஷ்டம் தானே, ஸோ சொல்ல முடியாது. அடுத்த சொல் போயிருக்கு. தும்பு. தூசு. வெரி குட், வெரி குட். நியாயம். அநியாயம். தர்மம். முன். நீதி. கருமை. பொறுமை. 3 குறிப்புகள் முடிந்தது. அடுத்த சொல். இறை. கோழி. வானில். வேற வேற இறகு. சிறகு. 3 குறிப்புகள் முடிந்தது. பொறுமை. வேகம். கருமை. திறமை. கஷ்டம். திறமை. இன்னும் 1 கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா 20,000 ரூபாய். அப்படியா? ரீடேக் பண்ணணும். என்ன நினைக்கிறீங்க மகி? இதோ பாருங்கண்ணா, வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் மாதிரிங்கண்ணா. இன்னைக்கு தோக்குறவன் நாளைக்கு ஜெயிப்போம், நாளைக்கு தோக்குறவன் இன்னைக்கு ஜெயிப்பான். கரெக்டாடா? இதோ சொல்லி முடிச்சு. ஸோ இன்னொரு நாள் ஜெயிப்பீங்கன்ற நம்பிக்கையில் இன்னைக்கு விடுறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். 10,000 ரூபாய் ஜெயித்திருக்கிறீர்கள். வெல்டன் மகி அண்ட் கோபி.
மொக்க மகி அண்ட் கோபி இன்னைக்கு 2வது நிலையில் வந்து நீங்கள் விளிம்பில் அந்த 20,000க்கான வாய்ப்பை இழந்தீங்க. இருந்தாலும் முதல் நிலையில் நீங்கள் ஜெயித்த 10,000க்கான செக் விஜய் டிவி உங்களுக்கு வழங்குகிறது. ப்ளீஸ் டேக் இட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மகி அண்ட் கோபி. இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் நமக்கு ஒரு சிறிய ஏமாற்றம் தான், இன்னொரு லட்சாதிபதியை பார்க்க முடியாமல் போனது. இருந்தாலும் இடைவேளைக்கு பிறகு நம்ம சந்திக்க போகிற அந்த புதிய 2 அணிகளில் ஒரு லட்சாதிபதி இருக்காங்களான்றதை நாம் மறுபடியும் சந்திக்கும் பொழுது தெரிஞ்சுக்குவோம். மீட்டர்ஸ் ஆஃப்டர் ஷார்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இடைவேளைக்கு பிறகு அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை 1 லட்சம் நிகழ்ச்சியின் அரங்கத்திற்குள் மறுபடியும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ இதற்கு முன்னாடி இருந்த அணிகள் மணி ட்ரீ ரவுண்டில் பெரிய வெற்றி அடைய முடியாமல் போனதை தொடர்ந்து இடைவேளைக்கு பிறகு புதியதாக 2 அணிகளை நாம் சந்திக்க வேண்டிய தருணம். இப்போ நீங்கள் சந்திக்க போகிற அணிகளில் உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான முகங்கள். முதலில் நாம் அழைப்பது ஆண்கள் அணி. இதில் வரப்போகிற குரலும் முகமும் உங்களுக்கு மிகவும் பரிச்சயம். லெட்ஸ் வெல்கம் சரவணன் எனப்படும் செந்தில் அண்ட் அப்பா என ஸ்தானத்தில் அழைக்கப்படுகிற இயக்குனர் ராஜசேகரன். சார் வணக்கம். வணக்கம் செந்தில். வணக்கம் சார். முதல்ல டைரக்டர் ராஜசேகர் இல்லை நடிகர் ராஜசேகர், உங்களுக்கு மிகவும் பிடித்தவர் யார்? இப்போதைக்கு நடிகர். ரொம்ப ரசித்து சரவண மீனாட்சின்னு ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், ரொம்ப எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் மிகப்பெரிய இயக்குனருடைய படத்தில் வந்து நடிகராக துவங்குனீங்க உங்களுடைய நடிப்பு பயணத்தை. ஆமாங்க ஆமாங்க. இந்த தலைமுறையில் எவ்வளோ பேர் அந்த படத்தை பார்த்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நிழல்கள் படத்தில் வந்து 1980ன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கரெக்டாக. எஸ். பிரமாதமான பாட்டு வேற உங்களுக்கு போட்டு கொடுத்திருந்தார் இளையராஜா சார். அது மாட்டில் தான் பெரிய விஷயம். ஆமாம், அந்த இப்போ ஞாபகம் வச்சிருக்காங்க ஜனங்க எல்லாத்துலேயும். ஃபர்ஸ்ட் அவ தான் சொல்கிறது, இது ஒரு பொன்மாலை இப்பொழுது தான். அந்த அவர் வைரமுத்துடைய முதல் பாட்டு அவர் ஆகிப்போச்சு. அதில் நிறைய பெருமைகள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். நடந்தது. ஆமாம், நீங்கள் வந்து ஒரு இயக்குனராக வந்து ரொம்ப ஒரு பிஸியாக பணிபுரிந்து கொண்டிருந்த காலத்திலேயே உங்களுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்தது. இருந்தது. அது எப்படி திடீர்னு உங்களுக்கு டைரக்ஷன்ல நடிப்பு வாய்ப்பு வந்தது? அது எனக்கு அவர் பாரதிராஜா எனக்கு முன்னாலேயே தெரியும். அவர் அப்போ ரொம்ப ஆரம்பத்துலேருந்தே சொல்லுவார், ஒரு நாளைக்கு நான் வந்து நடிகன் ஆக போகிறேன்ட்டு. ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டு ஆகிட்டார். அதுக்கு முன்னால் நான் ஒரு படத்தில் கேமராமேனாக ஒர்க் பண்ணிட்டேன், ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டேன், இந்த படம் ஆக்ட் பண்ணேன். இது 3 எனக்கு வந்து ஒரு 1.5 இயர்ஸில் நடந்தது. அந்த இதில் அதுவாக நடந்தது. அந்த 3 பணிகளில் உங்களுக்கு ரொம்ப மனதை கவர்ந்த பணி அப்படின்னா எதை சொல்லுவீங்க? கேமராமேன் தான். அதில் சவால்கள் அதிகம். அது நீங்கள் வெரி பர்சனலாக இருக்கும். அது நான் என் கேமரா இப்போ முன்ன மாதிரி இப்போ இருக்காம இந்த மானிட்டர்ஸ் எல்லாம் கிடையாது. எனக்கு தான் தெரியும் நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அதில் என்னென்ன பண்ணியிருக்கேன். ஆமாம் ஆமாம், அது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக இருக்கும். அந்த ரஷஸ் வரும்போது நல்லா இருக்கா, அது எப்படி வந்தது, இது வந்ததுன்ற மாதிரி அந்த த்ரில் வாஸ் தேர். அது ஒன்று நல்லா இருந்தது. அண்ட் மீ அண்ட் கேமரா நிறைய பேர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் ப்ரைவேட் பர்சன். ஸோ அது ஒரு பெரிய இன்ட்ராக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வந்தா என்ன வராட்டா என்னன்னு உட்காந்துருக்கலாம். பட் டேரக்டர்லாம் அப்படி கிடையாது. அவன் வரல இவர் வரல கதை சொல்ல எடுத்து போட்டு அலையணும். பெரிய கஷ்டம். இன்னைக்கு வந்து தொலைக்காட்சி மக்களை ரொம்ப நெருங்கி கிட்டி சேர்க்கிற ஒரு மீடியம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக. அதில் நீங்கள் இப்படி ஒரு தினந்தோறும் ஒரு டெய்லி சோப்பில் நடிக்கும் பொழுது இதற்கு கிடைக்கிற ஃபீட்பேக், வரவேற்பு எந்த அளவுக்கு உங்களை வந்து சேர்ந்துருக்கு? ரொம்ப அதிகங்க. அதாவது எங்கே வேணால் போகலாம். நம்ம எந்த குக்கிராமத்துக்குள்ளே போனால் கூட, இப்போ கூட நம்ம ஒரு தர்மபுரிக்கு ஒரு ஷூட்டுக்காக போயிருந்தேன். அங்கே இருக்கிற நவலைன்ற ஒரு கிராமத்தில் கிட்டத்தட்ட 200 பேர் சொல்லிட்டாங்க. இது வந்து சில டைமில் வந்து சினிமாவில் அன்லெஸ் பெரிய ஹிட்டு, ஆமாம் பிக் ஸ்டார் அண்ட் பெரிய வெற்றிகளுக்கு பிறகு தான் அது கிடைக்கும். பல இடங்களில் வந்து நீங்கள் இருங்க சார் நான் வாங்கி தரோம் அப்படின்னு உட்கார வச்சு பண்ணுறாங்க. அந்த ஒரு சில வசதிகள் தொடர்களுக்கு கண்டிப்பாக மிகவும் நன்றி. மிக நன்றி. உங்களை இந்த நிகழ்ச்சி வரவேற்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தேங்க்யூ. எனக்கு ரொம்ப சந்தோஷம். மிகவும் பிடித்த நிகழ்ச்சியில் இது ஒன்று. குரலால் செந்தில் என்று அறிமுகம், முகத்தால் சரவணன் என்று அறிமுகம். இன்னைக்கு எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு செந்தில்? எனக்குமே மிர்ச்சி செந்தில்ன்றது தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன். ஏன்னா அதுதான் என்னுடைய ஒரிஜினல் ஐடென்டிஃபிகேஷன். அது எனக்கு ரொம்ப பர்சனல். ப்ளஸ் அப்பா அம்மா வச்ச பேரும் செந்தில். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லாருமே கூப்பிட்றதுனால எங்கள் அம்மாவே டவுட்டு, நம்ம ஏன் வந்து உனக்கு சரவணன் பேர் மாற்றிடலாமா? எல்லாருமே அப்படி தான் கூப்பிட்றாங்க. ஏன்னா என்ன என்கிட்ட பேசுகிறவங்க கூட சரவணன் அம்மா தான் என்ன சொல்லி பேசுகிறாங்க. ஸோ பேசுகிற மாதிரி மாற்றிக்கலாமான்னு கூட அந்த அளவுக்கு இந்த பேர் வந்து ஒரு பெரிய எனக்கு ஒரு பேச கொடுத்துருக்காங்க மக்கள். இந்த புது அடையாளம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குது செந்தில்? இப்போது நான் இந்த நிகழ்ச்சி வரதுக்கு முன்னாடி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அந்த கோயிலில் எனக்கு
பயங்கர கூட்டம், பயங்கரமாக பிரார்த்தனைலாம் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு அம்மா வந்து என்ன டேய் சரவணா தல்டா அப்படின்னாங்க. யாருன்னே தெரியாது என்ன, அவங்க என்ன டேய் சரவணா தல்டா அப்படின்னாங்க. அவ்வளோ உரிமையோட ஒருத்தவங்க வந்து என்னை வந்து சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு நான் அப்புறம் ஷாக்கு, யாரா நம்மளான்னு பார்த்தா ஒரு குண்டா வரமா, என்ன நீ வந்து மல்லிகாவை கல்யாணம் பண்ணிப்பியா, கொன்றுவேன் நாங்களாம் இருக்கிறோம் அப்படின்னு. அதாவது ஏதோ அவங்க ஃபேமிலியில் ஒரு பையனை வந்து அவங்க மிரட்டிட்டு போகிற மாதிரி அந்த ஒரு உரிமையோட பேசுனது வந்து அது இந்த சரவணனுக்காக தான். இது வேற எங்கேயுமே கிடைக்க வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக கிடையாது. அதான் சொல்லுங்க, எனக்கு ஒரு ஷாக். கோயிலில் நின்றுட்டு இருக்கேன் சரவணா தல்டான்னு சொல்லும்போது அது எவ்வளோ, அதில் எவ்வளோ ஒரு உரிமை இருக்குது பாருங்க, அதில் ஒரு ப்ராக்சிமிட்டி, அதுதான் அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து மீடியா ஒரு ரேடியோக்குள்ள தொகுப்பாளராக உள்ள பிரவேசிக்கும் பொழுது என்னைக்காவது நினச்சிருந்தீங்களா இவ்வளோ ஒரு நடிகராகவும்? இல்லை, கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் ரேடியோக்குள்ளே வரும்போதே எங்கள் வீட்லேயே என்கிட்ட பயங்கர எதிர்ப்பு. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க பையன் ரேடியோ நல்லா பேசுகிறான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, தென் சினிமாவுக்கு நான் போகிறேன்னொடனே அவ்வளோதான் முடிஞ்சு. வீட்டில் ஒரு பிரளயமே நடந்துச்சு. சரி, திருப்பியும் ரேடியோ கதை தான், சொல்லாமல் போய் சேர்ந்துடணும், அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு போய் நான் நடித்து முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு படம் நடிச்சிருக்கிறேன், ரிலீஸ் ஆக போது வந்து பாருங்கன்னு. திருப்பி அவங்களுக்கு அப்படியா அப்படின்னு 4 பேர் சொன்னதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் உங்களுக்கு நிச்சயமாக மன நிறைவும் திருப்தியும் சந்தோஷமும் இல்லை பெற்றோரை பெருமைப்படுத்துகிற ஒரு திருப்தியும் இருக்குதுல்ல? கண்டிப்பாக. எஸ்பெஷலி எங்கள் அப்பா வந்து அவர் இப்போ இல்லை, பட் அவர் வந்து என்னை ரொம்ப பெருமைப்படுவார். எங்கே போனாலும் அவர் வந்து 4 பேர் சொல்லும்போது அவருக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அந்த வகையில் எனக்கு சந்தோஷம் தான். பரவாயில்ல செந்தில், உங்களையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் நாங்கள் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இவர்களுக்கு எதிர் அணியில் உங்களுக்கு பரிச்சயமான முகங்கள், பெண்கள் அணி மதுமிதா அண்ட் நாகலட்சுமி. வணக்கம் மதுமிதா. வணக்கம் நாகலட்சுமி. வணக்கம் சார். உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க. உங்களை பார்த்தா எனக்கு பூர்ணிமா ஜெயராமோட தங்கச்சி மாதிரி இருக்கு. எல்லாரும் சொல்றது அதேதான். அப்படியா? பரவாயில்லையே, ஆனா கண்ணை நம்பாதே தான். சரி, உங்களை பத்தி சொல்லுங்க. இப்போதான் சமீபத்தில் என்னோட படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஒரு கல் ஒரு கண்ணாடி. அதில் சந்தானம்ல வர பண்ணியிருக்கேன். நிறைய டிவி தொடர்கள் பண்ணிட்டு இருக்கேன். சந்தானம் வந்து ரியல் காமெடியன் தான் இல்ல? கேமரா ஆன் பண்ணாலும் சரி ஆஃப் பண்ணாலும் அவர் அப்படியே தான் இருப்பாங்க. சரி, உங்களுடைய அதான் முதல் திரைப்படம் உங்களுக்கு? ஆமா, முதல் திரைப்படம். அது அந்த அனுபவத்தை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. மெயினா வந்து இப்போ என்னோட பேர் வந்து யாருமே வந்து மதுமிதான்னு சொல்றது இல்லை. அதுல சந்தானம் சார் வந்து நிறைய பேர் சொல்லி எனக்கு கொஞ்சுவார். தேநட ஜாங்கிரி அப்படிலாம் சொல்லுவாரு. இப்போ எங்க போனாலும் தேநட ஜாங்கிரி அப்படி நிறைய பேர் சொல்லும்போது சந்தோஷமா இருக்கு. சரி, ஓகே. இல்ல இப்ப நடிக்கணும்ன்ற எண்ணம், அந்த ஆவல் உங்களுக்கு எப்போ ஏற்பட்டது? அது என் சின்ன வயசுல இருந்தே இருக்கு. ஸ்கூல்ல டிராமாலாம் பண்ணியிருக்கேன், அப்போ இருக்கு. சரி, எப்படி நீங்க ஒரு காமெடி ட்ராக்கை சூஸ் பண்ணீங்க? இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து காமெடி ட்ராக் தான் எனக்கு அழைப்பு வந்தது. அதுல இருந்தே கொஞ்சம் ஈஸியாவே இருந்தது காமெடி வந்து லைஃப்ல. ஆமா ஆமா. ஓ, பொதுவா காமெடி கஷ்டம்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல, ரொம்ப ஒரு ஈஸியா. அப்ப ரியலா உங்களுக்குள்ள ஒரு இருக்குது. சரி, பேசும்போது அப்படி தான் பேசுவோம். அப்படியே பேசும்போது அபிநயம் தான். உன் பேர், என் பேர் மதுமிதாக்கா அப்படிதான் பேசுவான். பேசும்போது ஒரு ஆக்ஷனோட தான் பேசுவோம். ப்ளஸ் வந்து காமெடி வந்து நிறைய வேடங்கள் நிறைய பேர் நடிக்கிறாங்க. ஆனா காமெடி மட்டும்தான் மற்றவங்களை சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து தன்னை வற்புறுத்தி தன்னை வந்து கேவலமா பேசி ஆடியன்ஸ் சிரிக்க வைக்கிறாங்கன்னா அவங்களோட சந்தோஷத்துக்காக. ஸோ அந்த காமெடி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். பரவாயில்லையே, ரொம்ப அழகான தாட் உங்களோட. உங்களுடைய கலை பயணம் சிறக்க நாங்கள் வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ. நாகலட்சுமி, சொல்லுங்க சார். நீங்க எந்த ஊர்? சென்னை தான். சென்னை தான். நீங்க மீடியால எப்போ பிரவேசிச்சீங்க, எந்த அடிப்படையில்? நான் வந்து பேசிக்லி நான் வந்து ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட். யாரோட? நான் வந்து முதல்ல வந்து அமெச்சூர் ட்ராமாஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். சரி. அதுக்கப்புறமா எஸ்வி சேகர் சார் ட்ரூப்ல இருந்து சான்ஸ் வந்தது. அங்கே வந்து ஒரு 8 இயர்ஸ் ஆக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸோ கொஞ்சம் மேரேஜ் ஆச்சு, குழந்தை அதெல்லாம் என்னால் ஃபாரின் கண்ட்ரிஸ் நிறைய ட்ராவல் பண்ண முடியல. அதனால நான் வந்து குவிட் பண்ணிட்டேன். ட்ராமாஸ் வேண்டாம், ஒர்க் பண்ணலான்னு. சொல்லுவாங்க இல்லையா, ஆடின காலம் பாடின வாயும் சும்மா இருக்காது. தென் மேக்கப்னு ஒன்று போட்டால் அந்த ஆசை இருக்கும். பட் மனசுக்குள்ளே கஷ்டம் வந்தது, விட்டுட்டோமேன்ட்டு. பட் காட் கிரேஸ் வந்துட்டு எனக்கு அப்புறம் வைஜி மகேந்திரன் சார் ட்ரூப்பில் ஆர்டிஸ்ட் இல்லைன்னு சொல்லி கால் ஃபார் பண்ணாங்க. ஸோ அங்கே ஜாயின் பண்ணேன். அங்கே ஒரு 9 இயர்ஸ் இருந்தேன். ஸோ அங்கே இருக்கும்போதே அப்படியே சீரியல் சான்சஸ் வந்தது. அவர் தான் ஃபஸ்ட்டு என்ன சீரியல்லையே இன்ட்ரடியூஸ் பண்ணது, வைஜி மகேந்திரன் சார் தான். அவர் மூலயமா அப்புறமா ஏவிஎம்ல சான்சஸ் வந்தது. அப்படியே கண்டினியூ ஆகி சீரியல்ஸ்க்கு வந்துட்டு முழு நேர நடிகை. ஆமாம். சரி, நீங்கள் மேடை நாடகத்தில் நடிக்கிறத ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்களா, இல்லை இந்த தொலைக்காட்சி தொடரில் கேமரா முன்னாடி நடிக்கிறத? மேடை நாடகம். அது காரணம் என்னன்னு பலருக்கு தெரியும், நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வாயால். ஏன்னா நம்ம மேடை தொலைக்காட்சியில் நடிக்கும்போது என்னென்னா, நம்ம நடித்து அது டப்பிங்லாம் முடிஞ்சு எடிட்டிங் முடிஞ்சு அது ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. பட் ஆடியன்ஸ் ரியாக்ஷன் என்னங்கிறது நமக்கு தெரியாது. பட் அந்த ஸ்டேஜ் அப்படி கிடையாது. ஆன் த ஸ்பாட் ரியாக்ஷன் கிடைச்சிடும். நம்ம நல்லா நடிக்கிறோமோ, தப்பா பண்ணாலும் தக்காளி பறக்கும், நல்லா பண்ணா கிளாப்ஸ் பறக்கும். அதெல்லாம் அந்த ஒரு சந்தோஷம், இமீடியட் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும்.
ஓகே, உங்களுடைய மேடை நாடகம், உங்களுடைய தொலைக்காட்சி தொடர் அனுபவம் இதெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து உங்களுடைய வாழ்வை சிறப்பிக்க எல்லா நண்பர்கள் சார்பிலும் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இப்போ நம்மளுடைய சமாச்சாரத்துக்கு வருவோம். விளையாட்டை துவக்க வேண்டிய தருணம். அதான் சொல்லுவேன் அடிக்கடி, இது பேர் தான் விளையாட்டு, ஆனால் ரொம்ப சீரியஸ் ஆகிடும் போக போக. யார் முதலில் துவக்க போவது? அப்படியா? இவ்வளோ தெளிவாக இருந்தீங்கன்னா ஓகே, நீங்கள் உட்காந்துருக்கீங்க. முதல் சுற்று, இதில் யார் குறிப்புகள் கொடுக்க போவது? செந்தில் வந்துருங்க. இப்போ துவங்குவோம். முதல் சுற்று 2 நிமிடங்கள். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. பால், வெள்ளை, கொடுக்கும், மாடு, மாடு, விலங்கு, பசு. குட், முதல் சரியான விடை. அஜித், அதான் தலை. சட்டம், ஐயோ, மட்டம், வட்டம், கட்டம். வெரி குட். வாகனம், ஓடுவது, இழுத்தல், மாடு, நல்ல சக்கரம், வண்டி. குட், வெரி குட். 4. இன்னும் ஒண்ணே. மழை, மேகம், மேகம், தூறல், மறு, சாரல். வெரி குட், வெரி குட். முதல் சுற்றுல 5 சொற்களை சரியா கண்டுபிடிச்சிருக்கீங்க. வெல்டன் சார், வெல்டன் செந்தில். குட் க்ளோஸ். ஓகே, இப்போ நீங்க வெயிட் பண்ணலாம். வாங்க மதுமிதா, நாகலட்சுமி. இப்போ அவங்க 5ஐயும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் முயற்சி பண்ணணும். 2 நிமிடத்தில் 5 சொற்கள். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. ஜடை, கூந்தல், போடுவது, பின்னல். குட். பழம், காய், குட், வெரி குட். நேசம், பாசம், வாசம், மாசம், இதுக்கு பொருள் சொல்லு. நாடு, நகரம், தேசம். வெரி குட். மொட்டை, வழுக்கை, முடி. அடுத்த குறிப்பு கொடுங்க. சும்மா சொல்லு. வழுக்கை, வழுக்கை, தலை, வழுக்கை, வழுக்கைன்னா இளநீ. வழுக்கிட்டு போயிட போகுது. தேங்காய். Okay, அடுத்தது. அடுத்தது நேரம், காலம், வெரி குட். அந்த சொல் மொட்டை. திரும்ப வந்துருச்சு. முடி, தலை, மூளை, 45 வினாடிகள் நெற்றி. இருக்கு. நிதானமா யோசிங்க. குறிப்பு கொடுத்த பிறகுதான் நீங்க மொட்டை, சொல்லணும். வழுக்கை, தலை, அதான் சொல்லிட்டோமே, வேற ஏதாவது சொல்லுங்க அதை ஆண். பத்தி. ஆண், ஆண்னு நெற்றி, சேட்டை, கேக்குறாங்க. பட்டை, ம்ம். ஆண், ஆண். சரி, வழுக்கை, வழுக்கை, ஏதாவது சொல்லுங்க. ஆண், வழுக்கை, தலை, முடி, ஏங்க எங்களை பத்தி எப்படி இருக்கு வழுக்கை, உங்களுக்கு? ஆண், வழுக்கை, தாத்தா, கிழவன், வழுக்கை, முடி, தலை. ஆம்பளைங்க தலையை போட்டு இந்த ஆட்டம் ஆட்டுறீங்க 2 பேரும் சேர்ந்து. என்ன பேசுறது? அது என்ன வச்சுக்கலாம்? அதே தான் நீங்க கண்டுபிடிங்க பார்ப்போம். ஆண் சொல்லியாச்சு, தலை சொல்லியாச்சு, வழுக்கை சொல்லியாச்சு, மொட்டை சொல்லியாச்சு. கொஞ்சம் முடி, கொஞ்சம், இல்லாமை. சொட்டையா? ஆமா, சொட்டை சொன்னேனே இடையில. சொல்லலீங்க. சொன்னேனே நீ. இவ்வளவு பேர் கேட்டுட்டு இருக்கோம், எவ்வளவு பெரிய பொய் சொல்றீங்க. எனக்கு சொல்லலையா? சரி, சொட்டிக்கிட்டு வந்துச்சு. சொன்ன மாதிரி வச்சுக்கோங்களேன்னு சொன்னா ஓகே. அதான் நான் ஆண், அததான். வழுக்கை சொன்னேன். அப்பவும் சொல்லிட்டு பாதி சொல்லல, மொட்டை சொன்னேன்.
ஒரு இடைவேளைக்கு பிறகு அடுத்த சுற்றில் உங்களை மறுபடியும் சந்திக்க போகிறோம். காத்திருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை ஒரு லட்சம். இது இரண்டாவது சுற்று. முதல் சுற்றில் 5 சொற்களையும் கண்டுபிடிச்சிட்டிங்க. நீங்கள் அதை தொடர்ந்து தக்க வச்சுக்க முயற்சி பண்ணாதான் மணிட்டு ரவுண்டுக்கு தகுதி பெற முடியும். 2 நிமிடங்கள் 5 சொற்கள். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. வேர்டு வந்துருச்சா? வந்துருச்சு சார். ரொம்ப நேரம் சாரி சார். கொஞ்சம் பின்னாடி போயிருங்க. எஸ் 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 சார். சாரி சாரி. மூக்கு, கண்ணாடி, தும்மல், மூக்கு, தும்மல், ஏதாவது சளி. போடுவது, பொடி. குட். நெக்ஸ்ட். சீக்கிரம், டைம் போயிட்டு இருக்கு. கல்யாணம், திருமணம், புடவை, நிச்சயதார்த்தம், தாலி, தாலி, முகூர்த்தம். வெல் டன். நெக்ஸ்ட். அடுத்தது டைம் போயிட்டு இருக்கு. பேருந்து, வாகனம், ஓட்டுநர், நடத்துனர், வெல் டன். கதிர், கதிர், வசனகர்த்தா, பாதி, வசனம், அருவருப்பு, சொரி, சிங்கம், சூர்யா, அருவருப்பு, சிங்கம். இப்போ நீங்க சொல்லுங்க. அவர் என்ன குறிப்பு கொடுத்துட்டாரு? அசிங்கம், சாரி. நீங்க வந்து சில சமயத்துல ஆன்டனிம்ஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அழகுன்னு சொன்னீங்கன்னா அசிங்கம். அசிங்கம், ஆமா சார். ஆமா. இப்போ வெற்றினா தோல்வி, மேலே கீழே, அது மாதிரியும் பயன்படுத்துறது. எனக்கு முதல்ல இதுவே தெரியல. ஆமா, அந்த குறிப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு எஃபெக்ட் கொடுக்குறீங்களே, அது என்ன? படபடப்பு. படபடப்பு. இப்போ ஏன்னா ஒரு 2 நாள் நாங்க இது நடிச்சிட்டு இருக்கோம். முகூர்த்த படம் எடுக்கிறதா எங்க சீனே. அதான் நான். Well done sir, all 5. Very good score. You can wait. இப்போ நீங்க 5 சொற்களையும் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும். இந்த ஆண்களை வம்பிழுக்கிறது, சொட்டை மொட்டையெல்லாம் விட்டுட்டு நல்லபடியா ஸ்கோர் பண்ணுங்க. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. நொடி, நிமிடம், குட். சேலை, ரவிக்கை, களைவது, சேலை, களைவது, இடுப்பு. ஏதாவது சொல்லுங்க. ஏதாவது சொல்லுங்க. அம்மா என்ன இப்படி மறந்துருவோமா? அம்மா, இடுப்பு, துடுப்பு, பெண், நடை, பெண், இடுப்பு. ஏன் பெண்ணுன்னு சொல்றாங்க இடுப்புன்னு சொல்லி? அதுக்கு ஏதாவது சொல்லுங்க. துணி. நேரம் போயிட்டு இருக்கு. அடுத்தது போயிட்டு வரலாமா? ஓகே சார். அடுத்த சொல். மீனா, ரஜினி, ரஜினி, எஜமான், குட். சம்மதம், மௌனம், குட். வெரி குட். நகரம், மாவட்டம், குட். வெரி குட். இடுப்பு, நாடா, பெண், அதான் அவங்களும் சொன்னாங்க. ஒட்டியானம், ஆண்கள், பெல்ட், கேலி, அழகு, துணி, துடுப்பு, இடுப்பு, துடுப்பு, துடுப்பு, தடிப்பு, நடிப்பு, துணிப்பு, துவைத்தல், பிறகு. அவ்வளவுதான். இவ்வளவுலாம் பேசக்கூடாது. ஒரு சொல் குறிப்பு தான். துணி. சொல்லுங்க. துணி, 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 துவைத்தல், இடுப்பு. துவைத்தல், இடுப்பா. முதல்ல தலையை பிடிச்சி ஆட்டினீங்க, இவங்க இடுப்பை பிடிச்சி. ஐயோ, துணி, துவைத்தல், இடுப்பா. பிறகு.
பிறகா துணி டைம் ஆயிடுச்சு. இருங்க அவசரப்பட வேணாம். அம்சா. அழகா. இடுப்பு. மடிப்பு அம்சா. எனக்கு அதெல்லாம் தெரியாது சார். சரி சார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தெரியல சார். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது, அவங்கள சந்தேகப்பட மாட்டேன்றீங்க, என்னைய மட்டும் சொல்றீங்க. உங்களுக்கு வேண்டிய பாயிண்ட் தானே. எனக்கு தெரியல சார். நீங்க அங்க இருந்திருக்கலாம். இல்ல நல்ல குறிப்புகள் சரியா இருந்துச்சா இல்லையா? அவங்க கொடுத்த குறிப்புகள் சரியா இருந்துச்சு. ஆனா இடுப்பு அதுக்கு அப்புறம் துணி துவைத்தல் பிறகுன்னு சொன்னேன், அது கண்டுபிடிக்க முடியல. சேலை பெண் இடுப்பு சொன்னேன், ஆண்கள் கேலி சொன்னேன். ஆண்கள் ஓ ஓ ஓ படிப்புல கேலி பண்ணுவாங்க. நான் அது யோசிக்கல. இப்போ இவங்கள பொறுத்த வரைக்கும் சரியா தானே சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, சில சமயம் அப்படிதான், இப்படிதான் சொட்டைக்கு பாடுபடுத்தணும். ஞாபகம் இருக்கா? அதனால இது டிப்பா டாட்டா வச்சுக்கலாம். இப்போ 2 சுற்றுகள் முடிவடைந்த நிலையில 3வது சுற்று போறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியோட கால அவகாசம் முடிவடைந்தனால இன்னைக்கு தொடர முடியாது. இந்த தொடர்ச்சி 3வது சுற்று அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம். அடுத்த வாரம் இதே அணிகளோடு மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை இவர்கள் சார்பில் நன்றி, வணக்கம், வாழ்த்துதல் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஜேம்ஸ் வசந்தன். தேங்க்யூ அண்ட் குட் பை.